பிராச்சி, நீ என்ன தேடிட்டு இருக்க? ஹாய், உன்னோட ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு. டைரி தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆபீஸ்ல நோட் பேட் வச்சு தான் சமாளிக்க வேண்டியதா போச்சு. இப்பவே எடுத்து வச்சுட்டா நாளைக்கு ஆபீஸ்க்கு ஈஸியா இருக்கும். எங்க வச்ச? பிராச்சி, நாளைக்கே நீ ஆபீஸ் போற? என்ன சொல்ற? இல்ல, நீ எதுக்கு இவ்ளோ வேலை பாக்குற? இவ்ளோ வேலை பார்த்து என்ன பிரயோஜனம்? நாளைக்கு சண்டே ஆச்சு. சண்டேனா யார வேலை பாப்பாங்க தெரியுமா? ஓவர் டைம் பார்த்து எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கணும்னு நினைப்பாங்களே அவங்கதான். நாளைக்கு சண்டேயா? இல்ல, இன்னைக்கு சாட்டர்டே. ஐயோ, ஆபீஸ்ல பயங்கர பிஸியா இருக்கிறதுனால மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. 1 செகண்ட். மைண்ட்ல எதுவும் நிக்க மாட்டேங்குதா? இல்ல மைண்ட்ல ரன்பீர் இருக்கானா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்க்க கூட நான் வரக்கூடாதா? நீ என்ன பார்க்க வரலாம், ஆனா இந்த டைம்ல வருவ? நாள் முழுவதும் பிராச்சி கூட பிஸியா இருக்க. உன்னோட ப்ரோவை பார்க்கறது கூட உனக்கு நேரம் இல்லைல்ல? ஓ, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அண்ணனோட ஞாபகம் இருக்கா? அண்ணனோட ஞாபகம் ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கு. நாட் ரியலி ப்ரோ. நாட் ரியலி. நாட் ரியலி. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தேன், இப்ப நாட் ரியலின்ற. அது என்னன்னா, இப்பெல்லாம் நீ என் கூட இருக்கிறது இல்லல்ல, அதனால எல்லா பொண்ணுங்களும் என்ன நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா, இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கே. எல்லா பொண்ணுங்களும் உனக்கு தான், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அண்ணன் மேல இருக்க அன்பை எந்த பொண்ணுக்கும் கொடுத்துறாத. உன்னோட அண்ணனும் எந்த ஈனா மீனாட்டினாக்கும் கொடுத்துட மாட்டான். இந்த ஈனா மீனாட்டினா யாரு? இந்த ஈனா மீனாட்டினா, அட எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்பா, பொண்ணுங்களோட பேரை. அட இது என்னப்பா பேரு? ஈனா மீனாட்டினா? அட அந்த பேரெல்லாம் விடு, ஃபீலிங்ஸ பாரு, ஃபீலிங்ஸ. இங்க பாரு, நான் உன் மேல வச்சிருக்க அன்பை எந்த பொண்ணுக்கும் ஷேர் பண்ணி தர மாட்டேன், எப்பவும் தர மாட்டேன். சத்தியமா யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உன் மேல சத்தியமா நான் யாருக்கும் தர மாட்டேன், சத்தியமா. அட இந்த பொய்யெல்லாம் வேண்டாம் ப்ரோ. ஹேய், உனதான். அம்மா, உன்னோட மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நோ, நதிங். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மைண்ட்ல எதுவோ ஓடிக்கிட்டு இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு உண்மையை சொல்லு. நீ என்ன பைத்தியமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சரி, நான் போய் தூங்குறேன். குட் நைட். இல்ல இரு ப்ரோ. நீ தூங்கிட்டனா அப்புறம் நான் யோசிச்சு பிரியாணியை கிச்சடியாவும் கிச்சடியை பிரியாணியாவும் ஆக்கிடுவேன். ப்ளீஸ் வேண்டாம். உனக்கு என்னடா ஆச்சு? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா உன் மூளைக்கு என்ன ஆச்சு? ப்ரோ, ஆக்சுவலி நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னதான் நடக்குது? ஆக்சுவலி சொல்றேன், நீ என்ன ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்க. நீ இப்படி போரா பேசிட்டு இருந்தா நான் தூங்கிடுவேன். Are you in love with ராச்சி? எனக்கு தெரியும் ப்ரோ. நீ இப்ப என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னு கேட்காத, நான் என்ன பார்த்தேன்னு கேளு. அப்படியா? நீங்க என்ன பாத்தீங்க மேடம்? உங்க 2 பேரையும் நான் வெளியில பார்த்தேன். அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா பார்க்க மை காட் ரொம்ப அழகா இருந்தது. அப்படியா? இங்க வான்னு சொன்ன. நீ திடீர்னு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி பேசினல்ல, அதுதான் பார்த்தேன். பிராச்சி, பித்து எனக்கு இல்ல, உனக்கு தான். ரன்பீரோட காதல் பித்து. I am so happy for you. எனக்கு அப்பவே தோணுச்சு உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு. Dude, I really like that girl. She is such a sweetheart யார். ஆரியன், உனக்கு என்ன பைத்தியமா? என்ன உளறிட்டு இருக்க? மூளை குழம்பி போயிடுச்சா? உனக்கு பித்த தலைக்கேறிடுச்சு பிராச்சி. அதுவும் இல்லாம நான் பிராச்சியை தான் லவ் பண்ணுவேன், நீ எப்படி நினைக்கலாம்? எனக்கு தெரியும் உனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, வெட்டியா உட்கார்ந்திருக்க. அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு நல்ல விஷயமா ஏதாவது யோசி. இப்படி தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காத, அப்புறம் நீ யோசிக்கிறது என்னைக்குமே நடக்காது. ஏன் நடக்காது? அவன்கிட்ட என்ன குறை இருக்கு? ஹாட்டா இருக்கா, குட் லுக்கிங், ஹேண்ட்ஸமா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்ச பையன். உன்னோட ட்ரீம் பாய் அவன் இருக்க கூடாதா? பிகாஸ் என்னோட ட்ரீம் பாய் அந்த ரன்பீரை விட ரொம்ப வித்தியாசமா இருப்பான். வித்தியாசமானவனா எப்படி? ரொமான்டிக்கா இருக்கணுமா? அப்புறம் ஒரு ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும்? அத பத்தியெல்லாம் நான் இன்னும் யோசிக்கல. முதல்ல நான் என்னோட படிப்புல ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆபீஸ் வேலையில, என் ஜாப்ல, அப்புறம் அம்மா யார சொல்றாங்களோ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பேன். பிராச்சி, காதல் எப்ப வேணாலும் வரலாம் இல்லையா? I only love Ria. You should know that. இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப நல்லாவே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். பிராச்சி கிட்ட நீ 5 நிமிஷம் பேசிருக்கியா? 5 நிமிஷம் நான் பேசிருக்கேன். அவ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். நீ அவகிட்ட 5 நிமிஷம் பேசினீனா உன் மூளையே குழம்பி போயிடும். நீ அவளை எப்படி கொலை பண்றது, எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தான் தோணும். உன்கிட்ட கூட கேட்டல, அவளை நான் எப்படி க்ளோஸ் பண்றது, கொலை பண்றதுன்னு. பிராச்சி வந்து முன்னாடி நின்னா போதும், என்னால என்னன்னு சொல்ல முடியல. ஆனா என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுது. அவ என்கிட்ட வந்து பேசினானா என் மைண்டே ஸ்பாயில் ஆயிடுது. இங்க பாரு ப்ரோ, இதே நிலைமை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் இங்கே பைத்திய மாதிரி லூஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அப்புறம் ப்ரோ, அவளோட அந்த பிலாசபியை முடிக்கவே மாட்டா. அவ பேசுற பிலாசபி இருக்கே, ஏதோ கடவுள் எல்லா அறிவையும் இவளுக்கே கொடுத்த மாதிரி பேசுவா. அவளுக்கு என்னமோ she has an opinion about everything, like everything.
அவளுக்கு எல்லாம் தெரியும், அவளுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறா. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு லெக்சர் எனக்கு வீட்லயும் யாரும் கொடுத்தது இல்ல, டீச்சரும் கொடுத்தது கிடையாது. இவளோட லெக்சர் கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவனோட நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னு தெரியுமா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அவனோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் விடு, இவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமா என்னன்னே தெரியல. ஒருவேளை பை சான்ஸ் இவளுக்கு கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், நிச்சயமா அந்த கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா தான் இருக்கும். ஏன்னா யாரும் இவளை லவ் பண்ண மாட்டாங்க, அந்த தகுதியும் இவகிட்ட இல்லையே. அட, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு பிடிச்ச இடத்துல நீ லவ் பண்ண, அப்புறம் சித்தி சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த காதல் விஷயத்துல நான் ரொம்ப கிளியராவே இருக்கேன். ஒண்ணு அதை பத்தி எனக்கு புரியவே புரியாது, அதனால இந்த காதல் எல்லாம் விட மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்ல. அப்படியா? ஆனா இந்த காதல்லாம் யோசிச்சு வர்றது இல்ல, அது தானா ஏற்படும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஏன்னா என்கிட்ட அதுக்கான டைம் இல்ல. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு காதல் மட்டும் வந்துருச்சுன்னா அப்புறம் ரெண்டு லைஃபுக்கும் டைம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு தோணும். ஜிலு ஜிலுன்னு காத்து வரும், ரன்பீர் வருவான், அப்புறம் அவன் இந்த இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா போய் நேரா அம்மா கிட்ட சொல்லிடுவேன், இவ பசங்களை பத்தி காதலை பத்தி பேசிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணம் நடக்கும். போட்டா இல்ல 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 இல்ல, சித்தி கிட்ட எதுவும் சொல்லாத, நான் எதுவும் பேசல. குட் கேர்ள். நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. Practice in love. உனக்கு ஒண்ணு தெரியுமா, பொண்ணுங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்கணும், மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணும். பொண்ணுங்க அவங்களே பசங்களை கவரணும், பசங்களை அட்ராக்ட் பண்ணணும். இந்த பொண்ணுகிட்ட டேலண்ட் இருக்கு, எல்லா பசங்களும் ஓடிடுவாங்க. இவ பசங்க மத்தியில போனானா எல்லா பசங்களும் ஓடிடுவாங்க. அதனால நானும் இவளை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன்டா. அப்ப சரி, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் அவளை அப்படி பார்த்த? எப்படி? அதான் ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக் விட்டியே, அது. ஹாய் அப்படி. ஆரியன், நாளைக்கு உனக்கு என்ன வேலை? காலேஜ் போவியா? பேசாம நாளைக்கு லீவ் எடுத்துக்க. நானும் ஆபீஸ்ல இருந்து லீவ் எடுத்துக்கிறேன். நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஏன்னா உன் மூளை குழம்பி போயிருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, பிராச்சி என்கிட்ட முன்னாடி வந்து பேசும்பொழுது என்னோட ஆத்மா உள்ள இருந்து காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. என்னாச்சு ரன்வீர், என்னாச்சு? எதுக்காக நீ இந்த கத்துற? உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? உன் கூட இவன் சண்டை போட்டானா? இல்ல பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? நான் சொல்றேன், என்கிட்ட கேளுங்க. இந்த ஆரியன் இருக்கான்ல, அவ என்ன கலாய்க்கிறான். கலாய்க்கிறானா? ஏன் கலாய்க்கிறான்? தேவையில்லாம கலாய்க்கிறான். அவன் என்ன சொல்றானா, எனக்கும் சொல்லு பேராண்டி. ஏதோ வாய்க்கு வராத பொண்ணு பேரை வச்சு என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். யாரு அந்த பொண்ணு? சும்மா அது வந்து சும்மானுலாம் யாரும் இல்ல பேராண்டி. யாராவது ஒரு பொண்ணை வச்சு கிண்டல் பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். தட்ஸ் மை பாயிண்ட். ஆரியன், அது யாருன்னு நீ சொல்லு. ஆரியன், பேரை மட்டும் சொல்லிடாத. பேரை சொன்னா பாட்டியும் எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கடா. அது யாரும் இல்ல பாட்டி, சும்மா நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன பையன்ல, சும்மா அவன் விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா பாட்டி. ஆனா யாரோ ஒருத்தி இருக்கா, அவ யாருன்னு சொல்ல மாட்டியா? இல்ல பாட்டி, யாரும் இல்ல, அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு பேரை சொல்லி இவன் என்ன டெஸ்ட் பண்ண பார்த்தான். அதாவது அவளுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு, ஆனா கிடைக்கல. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லு. இப்ப மட்டும் நீ சொல்லல. சரி 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 சொல்றேன். ஆலியா ஆண்டியோட ஆனிவர்சரி வருதுல, அவ அங்க வருவா. அப்ப அவளை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படி வா பேராண்டி, நிச்சயமா நான் அவளை மீட் பண்ணணும். ஒருவேளை எனக்கும் அவளை புடிச்சு போச்சுன்னா அப்புறம் நான் எப்படி விஷயத்தை கொண்டு போறேன் பாரு. எப்படி? எப்படிதான்? அடடா, நான் சரிதாமா கிட்ட கேட்டரிங்க பத்தி பேசவே இல்லையே. அட, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை போன் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. பிராச்சி அம்மாக்கு போன் பண்ணுவோமா? அவங்க கிட்டயே எல்லாத்தையும் பேசிடுவோம். நல்ல வேளையா நான் துணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா வானம் இருண்டுகிட்டே வருது, எப்ப வேணும்னாலும் மழை பெய்யலாம்.
உன்னோட போன் அடிக்குது பிரக்யா. உங்களோட போன் கூட இவ்வளவு நேரமா அடிச்சிட்டு தான் இருக்கு. நான் இதை பாக்குறேன். யாரோட போன்? மிஸ்டர் மெஹரா. அட என்ன யோசிச்சுட்டு இருக்க, பேசு. நான் கட் ஆயிடுச்சு. அப்ப நீயே பண்ணு. ஆ நான் பண்றேன். The mobile number you have dialed is currently busy. Busy? Please try again later. அட மிஸ்டர் மெஹராவுடைய போன். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். நானும் தான் பேசுறேன். சைட் அடிக்கிறீங்களா? என்ன? என்னைய சைட் அடிக்கிறீங்களா? கிண்டல் பண்றாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு போன் பண்ணிருந்தீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்க ஃபோன் எடுக்கல. அதனால அனுராதா மேடம்க்கு ஃபோன் பண்ண உங்ககிட்ட பேசுறதுக்காக. ஆனா அவங்களும் ஃபோன் அடிக்கல. அதனால மறுபடியும் கால் பண்ண. சாரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க எப்ப வேணும்னாலும் போன் பண்ணலாம். உங்களுக்கு எப்பப்ப விருப்பமோ அப்பப்போ போன் பண்ணலாம். அடிக்கடி போன் பண்ணலாம். இப்பதான் அவுட் கோயிங்கெல்லாம் பணம் பிடிக்கிறதே இல்லையே. அது உண்மைதான். நீங்க போன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஆக்சுவலி நாளைக்கு என்னோட சிஸ்டர் ஆலியாவோட ஆனிவர்சரி. சோ அந்த ஃபங்க்ஷனோட கேட்டரிங்க நீங்க தான் பண்ணணும். உங்களால முடியும்ல? நிச்சயமா நிச்சயமா நானே பாத்துக்கிறேன். ஆக்சுவலி பர்சனலா நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது சாரி, நான் ஹோட்டல்ல இருந்து உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படியே வந்துட்டேன். ஒரு முக்கியமான வேலை, அதான் வந்துட்டேன். நான் உங்ககிட்ட போய் சொல்லல. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். நான் சாகுற வரைக்கும் உங்களை தான் விரும்புவேன். சரியா? உங்களையும் என்னோட கடையையும் நான் எப்பவுமே விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். அப்படின்னா சரி, அப்ப உங்க எல்லா லவ்வையும் சாப்பாடுல போடுங்க. ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுமே. அது வந்து நான் ஏன் மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்? அதாவது நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு. சரி, எல்லா சார்ஜஸையும் வாங்கிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா பப்பியும் கூட. அப்புறம் அனுராதா மேடம் கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி எப்படி எப்படி? ஆட்டம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா என்ன பார்த்து பொறாமப்படாத. அப்புறம் கண்ணு பற்ற போகுது. நான் ஏன் பொறாமப்படணும்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஹீரோவை பார்த்ததுனாலயா? இல்ல, என்னோட ஹீரோ பார்த்ததுனால. உன்னோட ஹீரோவா? உன்னோட ஹீரோவை அங்க பாத்தியா? அப்படியா? அப்பவே நான் நினைச்சேன். இன்னைக்கு உன்னோட இந்த ஸ்மைல் இருக்கே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லு. உங்க ஹீரோட மெசேஜ் வந்திருக்கு. உங்ககிட்ட சரியா பேச முடியலன்னு சாரி கேட்டிருக்காரு. ஏன் ஹீரோவுடைய மெசேஜா? உன்னோட போன்லயா? ஏன் ஹீரோவோட மெசேஜ் இவளோட போன்லயா? சரி விடு, நல்ல விஷயம்தான். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அட, எதுக்காக நாக் பண்ற? உள்ளவா. நான் என்ன நினைச்சேன்னா, நீ தனியா தான் தூங்குற. ஏன் இப்படி பண்ற? நீ என்னோட தம்பிப்பா. ஒருவேளை நீ என் கூட பெட்ல தூங்கினா கூட பிரச்சனை இல்ல, நல்லதான் இருக்கும். சரி, ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். என்ன ப்ராப்ளம் ஆகும்னு மறுநாள் தெரிஞ்சிட போகுது. அப்படி தெரியுமா? சொல்லு. நான் என்ன கேட்க வந்தேன்னா, நாளைக்கு ஜிங்கிள்ஸ் கூட எந்த மீட்டிங்கும் பிளான் பண்ணலையே. ஏய், அவங்க கூட மீட்டிங் எதுக்கு? மெயில் அனுப்பிடு. என்ன பண்ணணும், டேட், டைம் எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சிரு. ஹே ஸ்வீட் ஹார்ட், வாட்ஸ் அப்? நான் அங்கிளை தான் பார்க்க வந்தேன். சொல்லுறியா? நான் உங்களை பாக்குறதுக்காக ரூமுக்கு போயிருந்தேன். அத்தை தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கிறதா. ஆக்சுவலி உங்களோட ப்ரொஃபைல் எனக்கு வேணும். என்ன ப்ரொஃபைல்? ஹே, நைஸ் நைஸ். சரி, இவங்களோட போட்டோ ஃப்ரேம் பண்ண போறியா? இல்ல, இது ஆனிவர்சரி கேக்குக்காக. எப்படி இருக்கு? இட்ஸ் நைஸ். உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அப்ரூவல் வாங்கிக்கலாம் தான். யூ நோ வாட் ஐ மீன்? யூ நோ வாட் ஐ மீன்? வாட்? ஐ திங்க் டெல்லியில ஒரு பெஸ்ட் டாட்டர் அவார்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பெஸ்ட் டாட்டர் அவார்டு என் கையால உனக்கு கொடுப்பேன்.
எல்லாமே டெல்லியில தான், இந்தியால கிடையாதா? அட வேர்ல்ட் அவார்டே கொடுப்பேன், ஏன் இந்த குளோபல் அவார்டே கொடுக்குற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு டியர். ஓ எஸ், நாளைக்கு அத்தைக்கு நீங்க ஆனிவர்சரி விஷ் பண்ண கூடாது. ஓ, என்ன சொல்ற? சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க போறீங்க ஆனா விஷ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க, அது எப்படி? எக்ஸாக்ட்லி, சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும்னா விஷ் பண்ண கூடாது. அததான் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன், நீங்களும் விஷ் பண்ண கூடாது. ப்ளீஸ் டாடி, இவருக்கு சொல்லுங்க. நான் பண்ணலனா உன்னோட நிலைமை என்ன? நான் பண்ணலனா உன்னுடைய நிலைமை என்னன்னு யோசி. நமக்கு எதுவும் ஞாபகமே இல்லாத மாதிரி எல்லாரும் ஆக்ட் பண்ணணும். இந்த போலீஸ் விஷயத்துல எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி. நீதான் நல்லா நடிப்பியப்பா. எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லுவிய. சரி, நான் விஷ் பண்ணல. யாரு விஷ்? நான் விஷ் பண்றேன். ஹாப்பி ஆனிவர்சரி. மேம், தேங்க்யூ. நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? எதை பத்தி? அவார்ட் ஃபங்க்ஷன் ரித்திக் கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் ஹேண்டில் பண்ணிப்பான். ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ நியூ இட். அப்படிதான் நடக்க போகுது. யாருக்கு ஃபோன் பண்ற? சாருக்கு. எந்த சாருக்கு? பாருங்க ரித்திக் சார், அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு திஷா மேம் சொல்றாங்க. வாட்? திஷா ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாத. ப்ளீஸ் ஹேண்டில் பண்ணு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ப்ளீஸ் ஒழுங்கா பேசு. ஷர்ட்ட போடு. ஷர்ட் தானே போடல, Dress-ஏ போடாமையா இருக்க? உன்கிட்ட பேசுறதுக்கு நான் தான் வெக்கப்படணும். சரி திஷா, அது என்னன்னா ஒரு ரியாக்ஷனை பார்த்தாலே நீ ஃபேவர் கேட்க போறேன்னு தெரியுது. என்னால ஃபேவர் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே பை. ஏய் திஷா. ஆண்ட்ரியா, நீ எனக்கு தானே வேலை பார்க்கற, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே? ஆனா he is so cute. உன்னோட ஐசைட் நல்லா தானே இருக்கு. அவன் கியூட்டா? என் ஐசைட் ஓகே தான், ஆனா உங்க ஐசைட் தான் ஓகே இல்ல. மறுபடியும் இப்ப என்ன? ஹலோ, இப்போ ஓகேவா? நான் ஷர்ட் போட்டிருக்கேன். ஓகே? பெட்டர், பட் நோ, உனக்காக எந்த ஒரு ஃபேவரும் பண்ண முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணு. சிஎம் மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மெஹ்ராக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க. நான் போக கூடாதுன்னு எதுவும் இல்ல, பட் எனக்கு இது சரியா படல. ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது. சரி சொல்லு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்க வர போறானா என்ன? இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஃபீலிங்லாம் பொதுவா எக்ஸுக்கு தான் வரும். நீ போகணும்னு விரும்புற, ஆனா உன் மனசு போக விரும்பல. சரியா? இங்க பாரு, இப்படி எல்லாம் ஏடா கூடமா பேசுன என்கிட்ட நல்லா அடி வாங்குவ, பட்டு பட்டுன்னு அடி வாங்குவ. மொபைல்லயே அடிக்க போறியா? மொபைல்ல அடிக்கிற அடிய உன்னை அடிக்கிற அடியா நினைச்சுக்கோ. இங்க பாரு திஷா, ப்ளீஸ் நாளைக்கு ஆபீஸ் போவாத. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சிஎம், நாம மீடியா கோஆர்டினேட்டர்ஸ். ப்ளீஸ் திஷா. இவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கும்போது நீ ஏன் பண்ண கூடாது? பாருப்பா, அது என்னன்னா ஆக்சுவலி அது ஐ ஹேவ் a date. வெரோனிகா, என் சிடுமுஞ்சி ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சிடுமுஞ்சி. ஹேய், அவ சிடுமுஞ்சி இல்ல, அவ பேசும்போது தான் சிடுன்னு பேசுவா, அதனால தான் சிடுமுஞ்சின்னு சொன்னேன். அவ பேரு திஷா. சே ஹாய். ஹாய் திஷா. ஹாய் வெரோனிகா. ஓகே ஃபைன், நான் போறேன். Thank you so much. Tomorrow 9:30 p.m. Please Disha, go on time. Okay? I hate you for this. I love you for this. Thank you. Bye. Hey beautiful darling, இன்னைக்கு நமக்கு கொண்டாட்டம் தான். அட, நான் மெசேஜ் பண்ணவே மறந்துட்டேனே. என்னை பத்தி என்ன நினைச்சாரோ தெரியல. சாரி உங்ககிட்ட. ஆனா அதான் அப்பவே பேசிட்டோமே, மறுபடியும் ஏன் இப்படி? சரி, ஒன்றும் இல்லை. நோ, ஆக்சுவலி நான் உங்களை வர சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க நான் சந்திக்கணும்னு நினைச்ச ஒருத்தரை பார்த்தேன். அவரை நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓ, தட்ஸ் குட். ஐ ஹாப்பி ஃபார் யூ. மீ டூ. நானும் அங்க ஒருத்தரை மீட் பண்ணேன். அவங்கள நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் இதெல்லாம் மெசேஜ் பண்ணணும்? என்ன யோசிப்பாங்க? குட் நைட். குட் நைட்.
கொஞ்சம் உன் காதல் என் இதயத்தை நீ துடிக்கவை கொஞ்சம் உன் வார்த்தை என் காதலை நீ மிதக்கச் செய் என்னோடு நின்று இப்போவும் நான் அந்த நேரத்தை ரொம்ப ஃபீல் பண்றேன். அவ முதல் முறையை என்னை கட்டி பிடிச்சது. வேண்டுமோ என்னோடு சேர்ந்து செல்லடி பிரிந்து போக வேண்டும் ஓ ஓ ஓ ஓ